ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். 12வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். தேசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதரோட பொருளுரை மொழிபெயர்த்து தான் நம்ம படிச்சுட்டு வரோம். இப்போது இதில் வந்து ஒரு பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் இதுல எல்லாம் வந்து மகாத்மயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சங்கராச்சாரியர் கீதாவோட மகாத்மயத்தை கொடுத்துருக்காரு. சிவபெருமான் பார்வதி கிட்ட கீதையோட மகாத்மியத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சிவபெருமானும் பார்வதியும் பேசுறத வந்து சொல்லும்போது, சிவபெருமான் அந்த கதைகளை சொல்லும்போது அதை வந்து விஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவிகிட்ட சொல்றதான் இவரு கேட்டு சொன்னதா சொல்றாரு. ஓகேங்களா? அது அந்த பத்ம புராணத்துல வர்றது. ஸோ அதில் ஒரு சின்ன கதை ஒன்று நம்ம பார்ப்போம். ஒரு பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சிறப்பு உண்டு. எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு பலன் வந்து எண்ணற்ற பலன் கிடைக்குங்கிறது நிச்சயம், உறுதி. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதில் ஒரு ஸ்லோகம் இல்லை, அரை ஸ்லோகம் படித்தாலே நமக்கு அந்த கருணை கிடைக்கும். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை என்னாகும், பகவானோட பக்தரான பரமசிவன் இருக்கார் இல்லையா, பகவானோட பக்தரான பரமசிவன் வந்து ஒரு முறை பார்வதி அம்மா கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி தேவி கேட்குறாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆன்மீக அறிவு நிறையா தெரியும், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பகவான் கிருஷ்ணரை பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட பெருமைகள் மகிமைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து பகவத்கீதையோட பெருமைகளை கேட்கணும்னு ஏதோ ஆர்வமாக இருக்குது. பகவான் பெருமாளை, சிவபெருமானை எனக்கு அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். லார்ட் சிவா என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முறை வந்து லார்ட் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, விஷ்ணு, அவர் வந்து முரா அப்படிங்கிற ஒரு அசுரனை கொண்டுட்டு அந்த அனந்த சேஷ படுக்கையில் படுத்துட்டு ஒரு அமைதியாக ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டத்தை தர அதிர்ஷ்ட தேவியான லக்ஷ்மி தேவி வந்து ரொம்ப பயபக்தியோட பணிவாக விஷ்ணு பெருமாள் கிட்ட, விஷ்ணு பகவான் கிட்ட போய் கேட்குறாங்க, பகவானே, நீ தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது நீ தான் இல்லையா, ஆனால் ஏதோ நீ ஒரு அமைதியாக இல்லாமல் ஏதோ ஒரு மனசு குழப்பத்திலேயோ இல்லை அமைதியற்ற நிலைமையில ஒரு சோகமாகவோ இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ வந்து தூங்குறது வந்து சோகமாக தூங்கிட்டு இருக்க, படுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அழகு அருமை தேவியே, நான் வந்து தூங்கலை, நான் வந்து ஜஸ்ட் என்னோட சக்தியே எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஆச்சரியமாக நானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பகவானோட சக்தி அவருக்கே, அவரோட அழகு அவருக்கே ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்குமா அவரோட அழகு. இப்போ ராதாராணி வந்து அவ்வளோ அழகு. ராதாராணியோட அன்பு, பகவான் கிருஷ்ணர் மேலே வச்சிருக்கிற அன்பு கொள்ள அன்பு. பகவான் கிருஷ்ணர் ராதாராணி மேலே வச்சிருக்கிறது விட ராதாராணி கிருஷ்ணர் மேலே வச்சிருக்கிற அன்பு இன்னும் அதிகம். எப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணர் வந்து அனுபவிக்கிறவர், நம்மவெல்லாம் அனுபவிக்கப்படுறவங்க இல்லையா, அவர் தான் புருஷன், நம்மெல்லாம் வந்து பிரகிருத்தின்னா பெண்கள் மாதிரி. இப்போ கணவன் எப்படி மனைவியை ரசிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கணவன் யாரு, புருஷன் யாருன்னா அந்த பரம புருஷ பகவான் தான். நம்ம எல்லாருமே, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நம்ம எல்லாருமே பிரகிருத்திங்கிறது ஒரு பெண் பாலை குறிக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வந்து சாஸ்திர பிரகாரம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல அனுபவிக்கிறதுங்கிறது யாருன்னா பகவானால தான் அனுபவிக்கிறது, முழுமையா அனுபவிக்கிறது பகவான் தான் இல்லையா. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம், ஐஸ்கிரீமுங்கிறது ஒரு பொருள், ஒரு உணவு பொருள். அது அந்த தின்பண்டத்தை நம்ம சாப்பிட்றோம். யார் அனுபவிக்கிறா? ஐஸ்கிரீம் அனுபவிக்குதா, நம்ம சாப்பிட்றத அது ரசிக்குதா, இல்லை என்ஜாய் பண்ணுதா, இல்லை நம்ம தான். சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம், அது ஒரு டெம்பரவரியாக நம்ம அதை என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்மளை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு பக்தி செலுத்துகிறோம், பகவானுக்கு அன்பு செலுத்துகிறோம், அன்பு மூலியமாக பகவானுக்கு ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணுறோம்னா அதை அனுபவிக்கிறவர் யாருன்னா பகவான் தான். ஆனால் நம்ம பகவானுக்கு கொடுத்ததுனால நம்ம ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குமா? சந்தோஷம், திருப்தி, மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், பேரானந்தம், இதெல்லாம் கிடைக்குமா? நமக்கே இவ்வளோ இருக்குன்னா ஆனந்தம் கிடைக்குதுன்னா ராதாராணிக்கு எவ்வளோ பேரானந்தம் கிடைக்கும்.
நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுயநலம் இல்லாம நம்ம ஒரு வேலை பண்ண மாட்டோம் இல்லையா? காரணம் இல்லாம காரியம் இல்லைங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு உள்குத்து இல்லாம நம்ம பண்ணுவோமான்னா கிடையாது. எல்லாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு கிடைக்கணும், வாடகை இல்லாத ஒரு சொந்த வீடு வேணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசைகள் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுனால பகவான் கிட்ட நம்ம ஒரு சேவை செய்யும் போது கூட ஒரு சுயநலத்தோட தான் செய்யறோம். இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது இல்லாம யாரும் செய்யறது இல்ல. பொதுவா சொல்றேன் நான். அப்படி பக்தர்கள் இருக்கிறாங்க, சுயநலம் இல்லாம பகவானை திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 100% அந்த நோக்கத்துல மட்டும் பண்றவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. பட் பொதுவா பார்த்தோம்னா பகவானுக்கு ஒரு வாழைப்பழம், 2 வாழைப்பழம், ஒரு ஊதுபத்தி கொடுத்துட்டு, ஒரு 2 பூவை கொடுத்துட்டு, எனக்கு வந்து பிசினஸ்ல இத்தனை கோடி நன்மை வேணும், லாபம் வேணும், இல்ல எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு பெரிய வேலை கிடைக்கணும்னு ஏதாவது ஒண்ணு வேண்டவங்க இன்னும் இருக்கதானே செய்யறாங்க. ஆனா ராதாராணி அப்படி கிடையாது. சுயநலமே இருக்காது. முழுக்க முழுக்க அவங்களோட எண்ணமெல்லாம் இது கிருஷ்ணருக்கு பிடிக்குமா, இப்படி பண்ணா பிடிக்குமான்னு பார்த்து 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 செய்வாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அதை அனுபவிக்கணும்னு கொடுத்துட்டு, கிருஷ்ணர் அனுபவிக்கிற ரசனையை பார்த்து ராதாராணி அனுபவிப்பாங்க. ராதாராணி ரசிக்கிற பார்த்து கிருஷ்ணர் இன்னும் அனுபவிப்பாரு. மறுபடியும் அதை பார்த்து இவங்க இன்னும் பேரானந்தம் கொள்ளுவாங்க. அந்த பேரானந்தத்தை பார்த்து கிருஷ்ணர் இன்னும் அதிகமா அனுபவிக்கணும், ராதாராணி சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சைக்கிள், இந்த சுழற்சி இருந்துகிட்டே இருக்குமா. அப்போ யார் அதுல வெற்றி பெறுவான்னா ராதாராணி. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணுங்கிற நினைக்கிற அந்த எண்ணம் அவங்கள இன்னும் அதிகமா சந்தோஷப்படுத்துது, ஆனந்தத்தை கொடுக்குது, பேரானந்தத்தை கொடுக்குது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர், என்னடா வம்பா போச்சு, நம்ம தான் பரம புருஷ கடவுள், எல்லாத்துக்கும் பகவான், எல்லாத்தையும் படைச்சவங்க, ராதாராணியும் படைச்சது நான் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிறதும் நான் தான் இருக்கணும். ஆனா என்னோட சந்தோஷம் இந்த ராதாராணி இல்ல அனுபவிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் படுறேன் சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவ முகத்தையும் அவ பாவனைகளையும் பார்த்தோம்னா அந்த பாவம் எனக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்துல இருந்ததுனாலதான், அப்ப நான் ஒரு பக்தனா இருந்தா பகவானா இருக்கிறத விட ஆச்சரியம், ஆனந்தம் கிடைக்கும் போல இருக்கு. அப்ப நான் பக்தனா போய் பாக்குறேன், அதுவும் ராதாராணி மாதிரி ஒரு மூட்ல, சென்டிமெண்டல்ல நான் ஒரு பக்தனா இருந்து பாக்குறேன்னு சொல்லி எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஒரு 550 வருஷம் அந்த மாதிரி முன்னாடி, 530 அந்த மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கலியுகத்துக்கு ஒரு பக்தரா பகவான் பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, பகவானே டீச்சர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்காக டீச்சர்ஸ் மாணவனா ஆயிடுறாங்களா? இல்லை, அது ஒரு தற்காலிகமா சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க உள்ள பசங்களோட பசங்களா உட்காந்து டெஸ்க்ல உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? சின்ன குழந்தையாவே மாறி சில டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க நிலைக்கு இறங்கி போய் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி இவங்க கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா அதை அனுபவிக்கணும்னு அனுபவிச்சாங்க பாருங்க. அந்த அனுபவத்தை எல்லாம் சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்துல இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, இப்படி எல்லாமா பக்தி பண்ணுவாங்க. இந்த பக்தரை பத்தி சொல்லும் போது புல்லரிச்சு நிக்குதுல, கையில இருக்கிற முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கும், கண்ணுல எல்லாம் தண்ணி தாரையா வரும். அப்படியே நமக்கு அந்த அழுகாச்சு நிறுத்தவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணாதான் அது முழுமையான பக்தி அப்படிங்கறத உதாரணமா காமிச்சு. இப்ப நமக்கும் சில சமயங்கள் இந்த மாதிரி போறது உண்டு. எதுக்கு அப்படின்னா பகவான் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குறாரு. இப்போ கடைக்கு போறீங்க, ஸ்வீட் கடைக்கு, இப்போ நிறைய பலகாரங்கள் இருக்கும், என்ன வேணும் எதை வாங்குறது ஒன்றும் புரியாது. அவங்க கிட்ட இது எப்படி இருக்குங்க, அது எப்படி இருக்குங்கன்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா சில பேரு எங்க அப்பாவே ஒரு உதாரணத்துக்கு போய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவாரு. அப்போ இது நம்ம பண்றதுதான், நான் அவரை சொல்றேங்கிறதுக்காக நான் பண்ணலைங்கிறது இல்லை, நானும் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்மளே அதை போய் பண்ணுவோம், இதை கொடுங்க அதை கொடுங்க, கடைசியில ஒண்ணுமே வாங்காம வர்றவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஏதோ பிடிச்ச 1-2 வாங்குறதுக்காக சரி நம்ம என்ன எல்லாத்தையும் வாங்குவா போறோம், சரி 2 சாப்பிட்டுட்டு தான் போவோமே அப்படின்னு இருக்கிறவங்க 2 சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு வருவோம். அந்த டேஸ்ட் எதுக்கு கொடுக்கறது அப்படின்னா அது பிடிச்சிருந்தா அதே மாதிரி நிறைய வாங்கிக்கலாம் அப்படிங்கறக்காக.
அதே மாதிரி பகவான் வந்து நமக்கும் அந்த பக்தி டேஸ்ட், அந்த ரசத்தை, பக்தி ரசத்தை கொடுப்பாரு. எப்போன்னா நம்மளும் பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பகவானை பத்தி கேட்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு எல்லாம் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுப்பாரு. நம்ம கண்ணிலேயும் தண்ணி வரும், நம்ம கையும் புல்லரிச்சு நிற்கும், முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கும். பகவான் பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த அறிதல், புரிதல், ஆனந்தம் எல்லாம் வரும். ஆனா அது ஒரு ஒரு ஃபிளிக்கரிங் செகண்ட் தான், ஒரு நிமிஷம் மேக்சிமம் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு மேல அது மறந்து போய் அடுத்த சீரியல் என்னப்பா, டிவி போடுங்கப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அதுக்கு போயிடும். இது என்ன பண்றது, கலியுகத்துல நம்ம எல்லாம் கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிருது. அதுக்குதான் சொல்றது சங்கம் முக்கியம். பகவத சங்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். யாருமே இல்லையா, காட்டுக்குள்ள இருக்கிறோமா, பாலைவனத்துல இருக்கிறோமா, பகவானை பத்தி நினைக்கலாம். மனசார நம்ம கோயில் கட்டி கும்பிடலாம், கோயில் மனசுலயே கட்டி நைவேத்தியம் மனசுலயே பண்ணலாம். இதுக்கு ஒரு சவுத் இந்தியன் பிராமணா ஸ்டோரியும் இருக்கு. தென்னிந்தியால ஒரு பிராமணர் ஸ்டோரி, ஸ்ரீரங்கநாதர் கோயில் இருக்கு இல்லைங்க ஸ்ரீரங்கத்துல, அங்க கூட இது நடந்ததா இருக்கு. பட் அந்த கதையை இன்னொரு நாள் பார்ப்போம். பட் இந்த மாதிரி பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததுதான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இப்போ விஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவி கிட்ட இந்த கதையை சொல்லல, அவர் வேற கதையை சொல்ல போறாரு. ஆனா மகிமைகளை சொல்றாரு. அது எதுக்கு இந்த மாதிரி மகிமைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம படிக்கிற ஒரு சாஸ்திரம் சாதாரண சாஸ்திரம் கிடையாது. பகவத்கீதைங்கிறது பகவானால பாடப்பட்ட கீதை. கீதைனா பாடல் இல்லையா, பகவான் பாடின பாடல்னா பகவத்கீதை. அதை வந்து அவரு, இப்ப நீங்க ஒரு கோயில் குளத்துக்கு போறீங்க, இந்த இடத்துலதான் பகவான் வந்தாரு, இங்கதான் நின்னாரு, இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்த தொட்டு பார்க்கும் போதே நம்மளுக்கு புல்லரிக்கும். இப்ப அகோபிலம் அப்படின்னு ஒரு நரசிம்மர் கஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன் நானு, பகவானோட குரு கருணையாலையும் பகவானோட கருணையினாலையும். அது அப்படியே புல்லரிக்குது. அந்த இடமே வந்து காடு, ஆனா பகவானோட இருப்பிடம் அப்படிங்கும்போது அப்படியே புல்லரிக்குது. அந்த இடத்துல இருக்கும்போது பகவானோட இருக்கிறது நம்மளுக்கு பிரசன்ஸ் பகவானோட பிரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரோட இருக்கிற அந்த தன்மை நம்மளால உணர முடியுது. அந்த அவரோட அன்பான நரசிம்மங்கிறது ஒரு உக்கிரமான ஒரு ரூபம், அவதாரம்னாலும் பகவானோட பக்தர்களுக்கு அவர் ஒரு சாந்த சுரூபி தான், அழகான கிருஷ்ணர் தான். மற்ற அசுரர்கள் மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் ஒரு டெரர் அப்படிம்போம்ல, ஒரு பயங்கரமான பயத்துக்கே பயம் கொடுக்கிற தான் கிருஷ்ணர், ஒரு நரசிம்மர். ஆனா பக்தர்களுக்கு அப்படி இல்லை. பிரகலாத மகருக்கு வந்து பூனைக்குட்டி மாதிரி பக்கத்துல இருந்தாரு. ஆனா நரசிம்மன் வந்து ஹிரண்யகாசிப்புக்கு எப்படி இருந்தாரு, உக்ரத்துல இருந்தாரு இல்லையா, உக்ர நரசிம்மர். அதுதான் வித்தியாசம். ஒரு பூனை வந்து தன்னோட குட்டியை கவர்றதுக்கும் எலிய கவர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத உதாரணத்தை சொல்லுவாரு. பூனை குட்டியை கவும் போது பாதுகாப்பா அது இன்னொரு இடத்துல எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். பாக்குறதுக்கு ரெண்டுமே வாயில கவிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பூனை ஏதோ சாப்பிட போற மாதிரி. ஆனா தன்னோட சொந்த குட்டியை வந்து சாப்பிட போகாது, கவ்வி கொண்டு போய் வேற இடத்துல பாதுகாப்பா வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகும். அதே வாயால அதே பூனை எலிய கவும் போது நல்லா தெரியும் எலி இரையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி பகவான் நரசிம்மர்கிட்ட பக்தர்களா இருக்கும்போது நம்ம வந்து பயந்துக்கவே வேண்டாம். அவரோட சாந்த ரூபம் நமக்கு தெரியும். உக்கிரமா இருந்தாலும் கூட அவர் நம்மளுக்கு தமாசா தான் தெரிவாரு, நம்ம நரசிம்மர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் இருந்ததுன்னா நம்ம பகவான் கிட்ட நெருங்க ஆரம்பிப்போம். நெருங்கி பக்கத்துல போகும்போது நம்ம அந்தர்யாமியா இருக்கிற பகவானும் நம்ம கிட்ட வெளியில சொல்ல ஆரம்பிப்பாரு, விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்த ஆரம்பிப்பாரு. இதை செய்யாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்ப இந்த கதையில விஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்றாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னோட சக்திகளை நினைச்சு, அததான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நான் ஒண்ணும் கவலையா எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மி தேவி வந்து கேக்குறாங்க, நீங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க தான் அந்த பெரிய பெரிய யோகிகளுக்கு வாழ்க்கையோட குறிக்கோளே நீங்க தான், எதுவுமே நீங்க இல்லாம நடக்காது, ஒரு புல்லு கூட அசையாது உங்களோட சாங்ஷன் இல்லாம. எப்படி உங்க சக்திகள்லாம் வேலை செய்யுது, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு, கேட்கணுமே அப்படின்னு. இப்ப சொல்றாரு பகவான் வந்து, என்னோட சக்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, அந்த பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தி நல்லா இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்க வந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சாலே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க இந்த சுழற்சியிலிருந்து, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு. அதுல என்னன்னா, ஒரு சுசர்மா அப்படின்னு ஒரு தருணானா,
அவன் ஒரு ஒரு நல்ல ஆளா, அதாவது இன்டெலிஜென்ட்டான ஆளா இருந்தாலும், ஆனா அவன் என்ன பிராமணாவா இருந்தாலும் அவன் வந்து ஒரு ரொம்ப மோசமான செயல்கள்ல ஈடுபட்டு இருந்தானாம். அவனுக்கு வந்து ஒரு வேத கலாச்சாரமோ வேத ஞானமோ இல்லாம பாவச் செயல்களை செஞ்சுட்டு இருந்தானாம். அது மட்டும் இல்லாம மத்தவங்களை துன்புறுத்துறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அதே மாதிரி பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுங்கிறது காலகாலமா வந்துட்டு இருக்கிற விஷயம். கலியுகத்துல கண்டிப்பா நம்ம உச்சரிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம தபசியாவோ இல்ல இது தியானமோ தர்மமோ அதெல்லாம் சரியா பண்றது கிடையாது. யாகங்களோ மற்ற யுகத்துல எல்லாம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா கலியுகத்துல வந்து நம்மளால தபசியா தானம் தர்மம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதனால நம்ம வந்து அட்லீஸ்ட் சங்கீர்த்தனம்னாவது ஒழுங்கா பண்ணணும். அது மட்டும் பண்ணாலே போதும்னு தெளிவா சொல்லப்படுது. பகவத்கீதையாகட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும் சாஸ்திரங்கள் ஆகட்டும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும் கலியுகத்துக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இவன் வந்து அந்த காலத்துல இருக்கும் போதே இந்த சுஷர்மா அப்படிங்கிற பிராமணா பாவங்கள் செஞ்சுட்டு வேத ஞானம் இல்லாம பகவான் நாமத்தை உச்சரிக்காமையே வாழ்ந்துட்டு இருந்தான். தான தர்மங்கள் பண்றதில்ல. ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா எப்படி அவங்கள வரவேற்கணும்னு கூட தெரியறது இல்ல. புண்ணிய காரியங்கள் செய்யறது இல்ல. வர பணத்தை வச்சுக்கிட்டு அவன் போய் இது குடிக்கிறது மாமிசம் சாப்பிட்றது இந்த மாதிரி வாழ்க்கையை வீணா கழிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் வந்து அவன் இது ஒரு தோட்டத்துக்கு போறான். அவன் தோட்டத்துல போய் இலைகளை எல்லாம் பறிச்சு அதை வித்து அதுல வர காசைத்தான் வச்சு இவன் இந்த மாதிரி குடிக்கிறது மாமிசம் சாப்பிட்றதுங்கிற வேலையில ஈடுபட்டு இருந்தான். ஒரு தடவை அது தோட்டத்துக்கு போய் இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு போலான்னு வரும்போது ஒரு பாம்பு கடிச்சு அவன் இறந்துறான். அவன் பண்ண பாவத்துக்கு அவன் எங்க போவான்? கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும் இல்லையா? சில சமயம் நம்மளுக்கு நரக வாழ்க்கையே நரகமா கிடைக்கும். சில சமயங்கள்ல நரகம் அப்படிங்கிற ஒரு லோகம் இருக்குல்ல, அத்தலை வெத்தலை சுத்தலை மகத்தலை தளத்தலை ரசத்தலை பாத்தால அப்படின்னு சொல்லிட்டு கீழே 7 லோகம் மேல 7 லோகம்னு இருக்கு. மொத்தம் 7 லோகம்னு சொல்லுவோம். அதாவது நடுவுல பூலோகம் இருக்கா, அதுக்கு மேல 6 லோகம் இருக்கு. சொர்க்கலோகம் பூவர்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து லோவர் பிளானட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு 7 இருக்கு. அதுல நம்ம ஏதோ ஒரு நரகத்திலேயே 26 வகையான நரகலோகங்கள் இருக்குன்னு இருக்கு கருட புராணத்துல. அதுல இவன் போய் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? பாவம் பண்ணோம்னா புண்ணியத்தினால கழிக்க முடியாது பாவத்தை. பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், பண்ண புண்ணியத்துக்கு இன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம பிறந்துதான் ஆகணும் இன்னொரு பிறவி. அது நம்ம தடுக்க முடியாது. பாவங்கள் பயங்கரமா இருக்கு, இவனால இந்த பிறப்புல அனுபவிக்க முடியாதுன்னா நரகலோகத்துல போட்டு அந்த பாவத்தை எல்லாம் கழிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பூலோகத்துல போடுவாங்க. பூலோகத்துல சில நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி பிறப்புகள் வாழ்க்கை நடைமுறை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேத்துக்கு. இப்ப இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து நரகத்துல இவனை போட்டுடுறாங்க. ரொம்ப கால நரகத்துல பாடாப்படுறான். அதுக்கப்புறம் பூமியில வந்து எரும மாடா பிறக்கிறான். ஓகேவா? அப்போ ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, இவனை வந்து ஒரு அம்மா வந்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா இல்ல அந்த அம்மா வந்து இல்ல அந்த அம்மா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து முடியாம அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு முடியாம இவனை வாங்கி அந்த எரும மாட்டு மூலியமா நம்ம காளை மாடு அது மூலியமா நம்ம அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு திங்ஸை கூட்டிட்டு போய்க்கலாம், எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இந்த காளை மாடை வாங்கிக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப துன்புறுத்துறான் அந்த ஆளு. நிறைய லோடு வைக்கிறது, இது துன்பப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு நரக வேதனை இல்லையா? நரகத்துக்கு போய் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு வந்துட்டு அது பத்தாதுன்னு இப்போ ஒரு மிருகத்தோட சரீரத்துல இருந்துட்டு இன்னும் நரக வேதனை அனுபவிக்கிறது. இதுக்குதான் சொல்றது, நம்ம மனுஷ ரூபமா இருக்கும் போது, நம்ம அறிவு தெளிவா இருக்கும் போது உடல்நிலை, அதாவது உடல்நிலை வந்து
வாய் ஒழுங்கா பேசும்போதே ஹரிநாமத்தை சொல்லிடணும். கை கால் ஒழுங்கா இருக்கும் போதே பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணும். பூ கோர்க்கிறதோ, காலால கடவுள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றதோ, கண்களால தரிசனத்தை எடுத்துக்கிறதோ, மூக்கால பகவானோட பூக்களை முகர்ந்து பார்க்கறதோ, துளசி இலையை முகர்ந்து பார்க்கறதோ, காதால பகவானை பத்தி கேட்கறதோ, வாயால பகவானை பத்தி பேசுறதோ, இல்லை பிரசாதம் சாப்பிட்றதோன்னு நம்மளோட புலன்களை இது மாதிரி உபயோகப்படுத்திட்டோம்னா நம்மளால முடியாத காலம்னு ஒண்ணு வருமே. ஜென்ம மிருத்து ஜரா வியாதின்னு எல்லாத்துக்குமே இது வரதானே செய்யும். பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதின்னு எல்லாத்துக்கும் இது வரதானே செய்யும். யாருமே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதே. போய் கேட்டு பாருங்க, யாராவது இதுல இருந்து தப்பிச்சவங்க இருக்காங்களான்னா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு இன்ப துன்பங்கள்ல அவங்க சூழ்நிலையில இருந்து வந்திருக்கதான் செய்வாங்க. வேணா நம்மளுக்கு சும்மா சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களும் இதெல்லாம் சந்திச்சிருக்கணும். எதுவுமே இல்லைன்னா கூட பிறப்பு இறப்புங்கிற ஒரு விஷயம்னாவது இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லையா. பெரிய பெரிய ஆச்சாரியர்களுக்கே இந்த இது சூழ்நிலை நம்மளோட பாடத்துக்காக இது இருக்கும்போது இதுக்கு நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கெல்லாம் அது இருக்காதா என்ன? அப்ப இந்த எருமை காளை என்ன பண்ணுது, வெயிட் தாங்காம சுருட்டு கீழே விழுந்துருது மயக்கம் போட்டு. இப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு அந்த ஆள் கொடுமைப்படுத்தி இந்த காளை இப்படி விழுந்துருச்சு அப்படின்ட்டு அதுல அந்த கூட்டத்துல இருந்த ஒரு புண்ணியவான் என்ன பண்ணா, தன்னோட புண்ணியத்துல ஒரு பங்கு இந்த காளைக்கு கொடுக்கலாம், அந்த உயிர் பெற்று வரட்டும், அந்த அதுக்கு சரியாகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவன் பண்றான். அதே மாதிரி கூட்டத்துல இருந்தவங்க ஒவ்வொருத்தங்களும் இவன் பண்ணதை பார்த்துட்டு தன்னோட புண்ணிய காரியத்துல ஏதாவது பலன்கள் இருந்ததுன்னா இவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் காளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒரு பெண் விலை மாதுவா, அந்த விலை மாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த பெண் வரா. அவளும் அதே மாதிரி சொல்லி கொடுக்குறா, ஏன்னா ஏதாவது பண்ணியிருந்தா அவங்க இவங்களுக்கு போகட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த காளை இறந்துருது. இறந்ததுக்கு அப்புறம் யமராஜரோட யமலோகத்துக்கு போகுது. அப்ப யமராஜர் சொல்றாரு, உன்னோட பழைய பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டுருச்சு. எப்படி அப்படின்னு கேக்குறான். எப்படின்னா, விலை மாது ஒருத்தங்க அவங்களோட புண்ணியத்தை எல்லாம் புண்ணிய பலன் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டாங்க தானமா, அதனால உனக்கு பாவங்கள் கிடையாது. இப்ப நீ என்ன பண்ணணும்னா திருப்பியும் போய் பூலோகத்துல பிராமணனா பிறந்து இனிமேல் நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூலோகத்துல போய் பிறந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பிராமணாவே தான் பிறக்கிறான். இப்ப அவன் திருந்திட்டான். அப்ப அவனுக்கு யோசனை, இப்ப அவனுக்கு பழைய ஞாபகம் இருக்கு, போன ஜென்மங்களோட ஞாபகம் இருக்கு. என்னைய காப்பாத்தின அந்த விலை மாது கிட்ட போய் அப்படி என்ன புண்ணியத்தை அவ பண்ணதுனால அவளோட புண்ணிய பலன் என்னோட வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்கு, நான் போய் கேட்கணும், அதை நான் பண்ணி நான் முக்தி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவளை தேடி போற. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிடுறான் அந்த பிராமணன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த விலை மாது கிட்ட கேட்கறான் என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, நான் ஒரு பறவைய ஒரு கூண்டுல இருக்கிற பறவைய நான் வாங்கினேன். அந்த பறவை எப்ப பார்த்தாலும் அது கேட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும், அத நான் கேட்ட பலன் தான் போல இருக்கு அப்படின்னு சொன்னோனையும், அப்படியா, அப்படி என்ன அந்த பறவை சொல்லியிருக்கும் அப்படின்னா, அந்த பறவை ஒரு கிளி. அந்த கிளியை நோக்கி 2 பேரும் தேடி போறாங்க. அந்த கிளி சொல்லுது, நான் போன பிறவியில, அது ஒரு கதை சொல்லுது, நான் போன பிறவியில ஒரு பிராமணனா இருந்தேன். ஆனா ரொம்ப ஆணவமா கர்வமா இருந்ததுனால மத்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் ஏளனமா பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி பொறாமை குணத்தோடையும் இருந்தேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் பல நரகத்துக்கு போய் நான் அதை அனுபவிச்சேன், துன்பங்களை அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் கடைசியில நான் கிளியோட உருவத்துல வந்தேன். அப்போ கிளியோட உருவத்துல வந்தோன்னையும் கிளியா பிறந்தேன். ஆனா என்னோட பாவம், பழைய பூர்வ பாவத்தினால என்னோட தாய் தந்தை கிளி அப்பா கிளி அம்மா அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அதனால எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு குட்டி பாப்பா கிளி. அப்போ நான் ஒரு சூடான ஒரு மணல்ல அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அந்த வழியா சில முனிவர்கள் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பாவம் பச்சைக்கிளி தனியா, பாவம் பச்சைக்கிளி அதுவும் குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துட்டு போய் அவங்க வளர்த்துனாங்க ஆசிரமத்துல வச்சு. அந்த இடத்துல குருகுலத்துல குழந்தைகளுக்கு முனிவர்கள் பகவத்கீதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. முக்கியமா முதல் அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்க திருப்பி திருப்பி
ரிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் அதை உச்சாடனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்லோகங்களை எல்லாம். அதை கேட்கவும் பச்சைக்கிளியோட குணம் என்ன? நார்மலா தண்ணியோட குணம் வந்து தாகத்தை தணிக்கிறது, தீயோட குணம் வந்து சுட்டெரிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கிளியோட நேச்சுரலான இயற்கையான குணம் வந்து சொல்றது திருப்பி சொல்றது. அப்போ அதை நான் கேட்டு கேட்டு நானும் திருப்பி சொல்ல ஆரம்பிச்சேன். அப்ப என்னைய வந்து ஒரு தடவை ஒரு திருடன் வந்து என்னை கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டுனா தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டு ஒரு அம்மா கிட்ட என்னை வித்துட்டான். அந்த அம்மா யாருன்னா அந்த விலைமாது. அப்ப அந்த கிளி வந்து விலைமாது கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் அது ஞாபகம் வச்சு அந்த ஸ்லோகங்களை எல்லாம் முதல் அத்தியாயம் பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதை நான் கேட்டேன், நான் சொன்னேன். அதை தான் இந்த விலைமாது கேட்டிருக்காங்க. அந்த கேட்ட பலனைத்தான் உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ இப்ப திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லி உடனே சுஷர்மா முதல்ல பார்த்தோம்ல கதாபாத்திரம் ஆரம்பத்துல அந்த ஆள், அவரு காளையா பிறந்தாரு இல்லையா, அவரு அந்த ஆளுக்கு இப்ப இது வந்துருச்சு, ஞான உதயம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு, இதுதான் காரணமா நான் உடனே போய் இன்னொரு வாழ்க்கை பூரா பகவத்கீதையை படிக்க போறேன், முதல் அத்தியாயத்தை படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவரு பகவத்கீதையை படிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு பகவானோட தாமரை பாதத்தை சென்று அடைஞ்சிட்டதா இது பத்ம புராணத்துல விஷ்ணு லக்ஷ்மி கிட்ட சொல்றதா சிவன் வந்து பார்வதி கிட்ட சொல்றாரு. கீதா மகாத்மியத்துல வருது. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம கேட்கும்போது, சாஸ்திரங்கள் வந்து கேட்கும்போது இன்னுமே நமக்கு வந்து தோணணும், ஏன் நம்ம படிக்கிறோங்கிறதுக்கு காரணம் இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போதுதான் இன்னுமே நமக்கு வந்து ஆர்வம் வரணும், பகவானை பத்தி கேட்கணும், பக்தி பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வந்து போயிட்டு தானே இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. ஏற்றத்தாழ்வுங்கிறது மன ரீதியா வரலாம், உடல் ரீதியா வரலாம், பண ரீதியா வரலாம் இல்லையா, உறவுகள் ரீதியா வரலாம். ஏதோ ஒண்ணு. இப்ப எல்லாமே வசதி இருக்குப்பா, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு காரணம் இதனால மன குழப்பம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து பகவான சரணடையணும். எப்பவுமே நம்ம சரணடைகிறோம். எப்பவுமே தினமும் சததம் கீர்த்தயந்தோமம் சதா கீர்த்தன்ய சதா ஹரி, சதா கீர்த்தன்யம் ஹரிய பத்தி பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னா இந்த மாதிரி துன்பங்கள் இடையில வந்துட்டு போகும்போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நாங்க ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல இருக்கும்போது நான் ஆஃபீஸ் போகும்போது ஹேண்ட்பேக்ல வந்து கொடை வச்சிருப்பேன், குளிருக்கு போடுற அந்த ஜாக்கெட்னு சொல்லுவோம்ல ஜம்பர், அது மாதிரி ஹெவியா அது ஒன்று வச்சிருப்பேன். சன்கிளாஸ் வச்சிருப்பேன், கூலர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தேவையான சில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி ஒன்று வச்சிருப்பேன். தலைவலிக்கு தைலம் வச்சிருப்பேன். இந்த லேடிஸ் ஹேண்ட்பேக்னாலே ஒரு வீடே உள்ள இருக்கும், அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் எதுக்குன்னா மெல்பர்ன்ல வெதர் எப்படி வேணா மாறும், திடீர்னு வெயில் அடிக்கலாம். அதுக்காக எல்லா டைமும் வெயில் இல்லை, மோஸ்ட்லி குளிராதான் இருக்கும். பட் சில சமயம் வெயில் அடிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்ணை கூசும். அப்ப கண்ணாடி போட்டாதான், சன்கிளாஸ் போட்டாதான். இந்த கண்ணாடினா என்ன, கூலர்ஸ்னா என்ன சொல்லுவோம், அந்த கருப்பு கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த சூரியனோட வெளிச்சத்தை மறைக்கிறதுக்கு அந்த கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போட்டாதான் கொஞ்ச நாள் பார்க்க முடியும் டிரைவிங் பண்ணும் போதெல்லாம். அப்போ தலைவலி திடீர்னு வரலாம். இது என்ன சொல்றது, குளிருக்கு ஜாக்கெட் போடணும். அப்போ குளிர் பயங்கரமா இருந்ததுன்னா ஆஃபீஸ்லயே போய் உட்காந்து ஏசி போட்டு விட்டுருவாங்க, குளிர் அடிக்கும், ஜாக்கெட் போடணும். நான் சொல்றது இந்த ஜாக்கெட்டுங்கிறது நம்ம சேலைக்கு கட்டுற ஜாக்கெட் இல்லை, வின்டர் ஜாக்கெட்னு சொல்லுவோம், குளிருக்கு போடுற அந்த ஜம்பர், அந்த மாதிரி இதெல்லாம் ரெடியா இருக்கும் பேக்ல. அந்த ஹேண்ட்பேக்கே பெருசாக தான் இருக்கும், இல்லைன்னா பேக் பேக் மாதிரி இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் மெல்பர்னில் எப்படி வேணாலும் மாறுங்கிறதுனால எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருப்போம். அப்போ எப்படி மழை வருதா கொடை இருக்குப்பா, தலைவலிக்குதா தைலம் இருக்கு அப்படி. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து ரெடியாக இருக்கீங்க, ஏன்னா அந்த மாதிரி பிளேஸில் இருக்கீங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த பௌதீக லோகம் பகவான் 8வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல சொல்லுவாரு, துக்காலயம் அசாஸ்வதம். இந்த லோகம் வந்து ஃபுல்லா துக்கம் இருக்குப்பா, இன்பம் அப்பப்ப வந்துதான் போகும், ஆனா முழுக்க முழுக்க துன்பத்துலதான் நம்ம இருப்போம். அப்பப்ப வர இன்பத்துக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏதோ அப்பப்ப காமிக்கிற அந்த சின்ன சின்ன இன்பம் தான் நம்மளோட குறிக்கோளா போயிட்டு இருப்போம். ஆனா பக்தி பண்ணும்போது பேரின்பம் பேரானந்தம் வருதுங்கிற விஷயத்த நம்ம அந்த ஞானம் நம்மளுக்கு வரவே வராது கடைசி வரைக்கும். சில பேர்த்துக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் இல்லை. அப்போ
ப்ரிப்பேர்டா இருந்துட்டோம்னா, நம்ம தயாரா இருந்துட்டோம்னா, இப்போ எப்படி மெல்பர்ன்ல தயாரா இருக்கிறோம், மழை வரலாம், குளிர் அடிக்கலாம், தலைவலி வரலாம், எப்படி என்ன வேணாலும் வெதர் இருக்கலாம். அந்த வானிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. மழை வருதா, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருக்கும். அதே மாதிரிதான் துக்காலய மசாஸ்வதம்னு இந்த பௌதீக லோகத்துல நம்ம ரெடியா இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாவே இருக்காது. ஏதாவது ஒரு துன்பம் வருது, இன்பம் வருது, ஆமாப்பா பௌதீகம்னா அப்படிதான் இருக்கும். வேலை போகுது, போகதான் செய்யும். ஏன்னா நான் பண்ண பாவம் ஏதாவது இருந்திருக்கும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கலாம். அடுத்தது என்ன, பகவானோட சரணடைகிறது இன்னும் அதிகப்படுத்தணும், பக்தி இன்னும் அதிகப்படுத்தணும், ஹரிநாமத்தை இன்னும் அதிகமா சொல்லணும், இன்னும் ஆர்வமா என்ன சொல்றது ஆனந்தமா சொல்லணும், பகவான் கோயிலுக்கு போகணும், ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், பகவான் பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உதிக்கும். பகவானை பத்தி டெய்லிக்கு கேட்க 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 நம்மளோட மனசோட அந்த ஆழமான பக்தி, அன்பு இதெல்லாம் பகவான் மேல, பக்தர்கள் மேல அதிகமாக அதிகமாக நம்மளோட இதயம் வந்து தூய்மை அடைஞ்சிட்டே வரும், பாவங்கள் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல துன்பங்கள் விழுகுது, இல்ல ரொம்ப பெரிய பயங்கரமான விஷயங்கள் வருது, வாழ்க்கையை எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியல, எனக்கு வாழவே இஷ்டம் இல்லைங்கிறது வரைக்கும் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வந்திருக்கும். நம்ம பக்தியே பண்ணல, எப்பாவது ஹரே கிருஷ்ணா சொல்றது, எப்பாவது கிளாஸ் கேட்கறது, அதுக்கப்புறம் துன்பம் வந்துருச்சே லபோதிபோன்னு நம்ம சொன்னோம்னா அது என்ன பண்ண முடியும்? நான் வந்து மெல்பர்ன்ல நான் சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு, கொடை இல்லை, இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்றது இல்லையாப்பான்னு நான் வானிலை அறிக்கையில போய் கேட்க முடியுமா? நான் தான் ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். இந்த மாதிரி தான் வெதர்னு சொல்லியாச்சு, மெல்பர்ன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா நான் தான் ப்ரிப்பேர்டா தயாரா இருந்துக்கணும். பகவத்கீதையில தெளிவா சொல்லியாச்சு, பௌதிக லோகம் இப்படிதான் இருக்கும், ஆன்மீக லோகம் இப்படிதான் இருக்கும், எனக்கு உனக்கு உள்ள உறவு இதுதான், பிடிச்சா நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுனன் மூலியமா சொல்றாரு. அதை கேட்டுட்டு நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் பார்த்துட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். சரி, 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல இருக்கும். மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா? நத்வேவாகம் ஜாது ஆஷம் நத்வம் நேமே அநாதிபாத நசைவ நப விஸ்யாமக சர்வே வயம் அதப்பரம். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதில்லை. பொருளுரை. கட உபசத், வேதாஸ், அதர உபநிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார். உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மா ஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி யந்தி தீராஸ் தேசாம் சாந்தி சாஸ்வதி நேத ரேஷாம். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதிலும் தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனி நபர்கள் என்றும், கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர். அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டுமன்றி அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே. அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ, வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை. அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது, எந்தவித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும். எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணமில்லை. மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரமனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்னும் மாயாவாத கொள்கை
உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை. மேலும் தனித்துவம் கட்டுண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகின்றது என்னும் கொள்கையும் இங்கு ஏற்கப்படவில்லை. தனது தனித்துவம் மட்டுமன்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்திலும் கூட நிச்சயமாக தொடரும் என்று கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகிறார். இது உபனிஷத்துகளிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மாய்க்கு உட்படாதவர் என்பதால் அவரது கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும். தனித்துவம் உண்மையில்லை என்றால் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என்று கூறி இவ்வளவு வலியுறுத்தி இருக்க மாட்டார். கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானதல்ல, பௌதிகமானதே என்று மாயாவாதிகள் வாதிடலாம். இத்தனித்துவம் பௌதிகமானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது? கடந்த காலத்தில் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிறார். பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்துள்ளார். கிருஷ்ணர் தனது ஆன்மீக தனித்தன்மை எப்போதும் தக்க வைத்துள்ளார். தனிப்பட்ட உணர்வுடைய சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றால் அவரது பகவத்கீதை அதிகாரப்பூர்வமான சாஸ்திரமாகாது. 4 குறைபாடுகளை உடைய சாதாரண மனிதனால் கேட்க தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்க முடியாது. கீதை அத்தகைய குறைபாடுகளுடைய இலக்கியங்களுக்கு மேம்பட்டது. எந்த ஜட புத்தகமும் பகவத்கீதைக்கு இணையாகாது. ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறது. இப்பதத்தில் குறிப்பிட்டுள்ள பன்மை மரபு என்றும் அது உடலை குறிப்பது என்றும் மாயாவாதிகள் வாதிடுகின்றனர். ஆனால் இப்பதத்திற்கு முந்தைய பதத்தில் இதை போன்ற உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகளின் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகு கிருஷ்ணர் எவ்வாறு மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையிலிருந்து பேசுவார்? எனவே தனித்துவம் ஆன்மீக தளத்தின் அடிப்படையில் ஆனது. பெரும் ஆசாரியர்களான ஸ்ரீ ராமானுஜர் போன்றோரால் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக தனித்துவம் பகவானின் பக்தர்களாலேயே அறியப்படுகின்றது என கீதையில் பல இடங்களில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக இருப்பதைக் கண்டு அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் இந்த மாபெரும் இலக்கியத்தை உண்மையாக அணுக இயலாது. பக்தியற்ற நபர்கள் கீதையை அணுகும் விதம் வண்டுகள் தேன் பாட்டிலை நம்புவதை போலாகும். பாட்டிலை திறக்கும் வரை ஒருவன் உள்ளிருக்கும் தேனியின் சுவையை பெற முடியாது. அதுபோலவே பகவத்கீதையின் உள் ரகசியம் பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடியது. வேறு எவரும் இதனை சுவைக்க முடியாது. இது இப்புத்தகத்தின் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. கடவுள் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்பவர்களால் கீதையை தொடக்கூட முடியாது. எனவே கீதைக்கு மாயாவாதிகள் அளிக்கும் விளக்கம் முழு உண்மையில் இருந்து முற்றிலும் விலகி செல்லக்கூடிய விளக்கமாகும். கீதைக்கு மாயாவாதிகள் கொடுத்த பாசியங்களை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைதன்யர் மாயாவாத தத்துவத்தை ஏற்பவர் கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகிறார் என்று எச்சரித்துள்ளார். தனித்தன்மை நாம் காணும் உலகை குறிக்குமாயின் இறைவன் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. கடவுள் மற்றும் தனிப்பட்ட ஆத்மாவின் பண்பை தன்மை நித்திய உண்மையாகும். இது மேலே கூறியபடி வேதங்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சீங்க. இப்போ இதுல பிரபுபாதர் சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த தத்துவவாதிகள் மாயாவாதிகள் அப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா, மாயாவாதிகள் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் இதெல்லாம் ஒரு கதாபாத்திரங்கள், தற்காலிகமான கதாபாத்திரங்கள், மனம்தான் இது, உடல் இது அப்படின்னு அர்ஜுனன் ஒரு மனக்குழப்பம் அந்த மாதிரி கண்டபடிக்கு அவங்களோட விளக்க உரையை கொடுத்து மக்களையும் சேர்ந்து குழப்புறாங்க. அவங்களுக்கு குழம்புனது இல்லாம மக்களையும் சேர்ந்து குழப்புறாங்க. அந்த மாதிரி உரை இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிக்க கூடாதுங்கிறது தான் குரு பரம்பரையில சீட பரம்பரையில வர ஆச்சாரியர்கள் நம்ம கிட்ட சொல்றதெல்லாம். நம்ம இந்த மாதிரி குரு பரம்பரையில வர்ற அந்த வாஷ்யத்தை படிச்சோம்னா, இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் ஆகட்டும், ராமானுஜாச்சாரியா ஆகட்டும், அவங்களது படிக்கும்போது இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் படிச்சாலே போதும். ஏன்னா மற்றதையெல்லாம் போய் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்குமான்னு தெரியாது. அதனால இப்போதைக்கு கலியுகத்துல இவர் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ பிரபுபாதரோடது படிச்சாலே நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே நம்மளுக்கு விளக்கம் புரியற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுவே போதும்.
இப்போ ஒரு ஒரு கதை இருக்கு ராமாயணத்துல. சீதை வந்து இந்த கதையை சொல்லுவாங்க. ஹனுமான் வந்து சீதையை வந்து கூட்டிட்டு வரக்காக உள்ள போவாங்க. எப்படின்னா போர் முடிஞ்சிருது, ராவணன் இறந்துடுறான், எல்லாம் கொன்னாச்சு, எல்லாம் டன், எல்லாம் முடிஞ்சுது. இப்போ சீதை போய் கூட்டிட்டு வரணும். அனுமனுக்கு தான் சீதை அடையாளம் தெரியும் இல்லையா, போய் கூட்டிட்டு வரணும். அப்போ ராட்சசிகள்லாம் இவ்வளோ நாளாக துன்புறுத்திட்டே இருந்தாங்க சீதையை. அப்போ சீதை வந்து அவங்க கருணையோட வடிவம் தானே சீதை ராதை இவங்கெல்லாம். இப்போ அவங்க அமைதியா இருக்காங்க, அவங்கள எதுவுமே அவங்க தண்டனை கொடுக்கல அந்த ராட்சசிகளுக்கு. அவங்கள எதுவுமே இவங்க பதிலுக்கு துன்புறுத்த கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது. இப்ப ராமன் வந்தாச்சு, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டிட்டு போறதுக்கு, எல்லாம் ரெடி. இப்ப ஹனுமான் போய் ஹனுமானுக்கு கோவம். ஏன்னா பக்தர்களுக்கு வந்து பகவானுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும், பிற பக்தர்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அவங்க பக்தர்களால தாங்கிக்க முடியாது. தனக்கு வந்து அவமானத்தை கூட பக்தர்கள் தாங்கிக்குவாங்க, இன்னொரு பக்தருக்கு அவமானம் வந்ததுன்னா இந்த பக்தரால தாங்க முடியாம தட்டி கேட்பாங்க. அதே மாதிரி பகவானுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்பாங்க. கிருஷ்ணரும் அதே மாதிரிதான், தனக்கு ஏதாவதுன்னா கூட தாங்கிக்குவாரு. தன்னோட அங்கிட்ட பகவான் கிட்ட நம்ம ஒரு சத்தியம் பண்றோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா கூட சரி பொழைச்சு போன்னு விட்டுருவாரு, ஏதோ ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா பகவானோட பக்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம செய்யல, இல்ல பக்தர்கிட்ட நம்ம ஏமாத்தோம்னா அதை தாங்கிக்கவே மாட்டாரு. அப்பதான் தண்டனை கொடுப்பாரு. எப்படி அம்பரீஷி மகாராஜர் வந்து துர்வாச முனி கொல்லணும்னு நினைப்பாரு, ஆனா சுதர்சன சக்கரம் வந்து பகவான் கூட கிடையாது, பகவானோட ஒரு அஸ்திரம் தான் சுதர்சன சக்கரம். அவரு ஒரு பக்தர், சக்கரத்தாழ்வார். உடனே தன்னோட பகவானோட ஒரு பக்தரை வந்து இன்னொருத்தர் எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை கொல்றதுக்கு, துர்வாசரை கொல்றதுக்கு இந்த சுதர்சன சக்கரம் போயிடும். அதுதான் ஒரு பக்தனோட இயற்கையான குணம். இந்த மாதிரி இப்ப மகாலட்சுமி வந்து சீதை அம்மா இருக்காங்க. ஹனுமனுக்கு கோபம், இத்தனை ராட்சசிகள் சீதை தாயை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, தாயே எனக்கு ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க, இத்தனை ராட்சசிகளையும் நான் உடனே கொன்னுறேன் ஒரு நிமிஷத்துல இருந்தனையும். அப்ப சீதை அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம், நான் வந்து அப்படி அவங்கள பார்க்கல, நான் பண்ண பாவங்களுக்கு இவங்க ஒரு கருவியா இருந்து எனக்கு சில துன்பங்களை கொடுத்ததா தான் நான் பாக்குறேன். அதே போல எனக்கு ஒருத்தவங்க துன்பம் கொடுத்தாங்கன்னு பதிலுக்கு நானும் துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. இதை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னா ஒரு கரடி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கரடி ஒரு ஸ்லோகம் சொன்னதா அம்மா சொல்லுவாங்க, தாய் சீதை அம்மா. அப்ப அது என்னன்னு கேக்குறப்போ அது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு டைம் ஒரு வேடன் போய் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போவான், மறைஞ்சிருந்து வேட்டையாடுறவன் தானே வேடன். அப்ப புலிய வேட்டையாட போகும்போது புலி கண்டுபிடிச்சிடும் வேட்டையாடுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்னு. உடனே புலி வந்து வேட்டையனை வந்து துரத்த ஆரம்பிச்சோம். அப்ப அந்த வேட்டைக்காரன் வந்து பயந்துட்டு போய் ஒரு மரத்து மேல ஏற போவோம். அந்த மரத்துல ஏற்கனவே ஒரு கரடி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும். அப்ப இவன் வந்து போய் கரடி கிட்ட போயிட்டு நான் நீங்க ஓரமா படுத்துக்கிறேன்னு, கரடியும் சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா இருந்துக்கிறேன், புலி துரத்துதுன்னு சரி அப்படின்னு கரடி பாட்டுக்கு அது தூங்க ஆரம்பிச்சிடும் இடத்த கொடுத்துட்டு. மரத்துல இன்னொரு கிளையில இவன் பாதுகாப்பா இருப்பான், இன்னொரு கிளையில கரடி இருக்கும். கீழே இருந்த புலி என்ன பண்ணுவோம், கரடி அந்த வேட்டைய என்ன பண்ணா, என்ன துரத்திட்டு வந்த வேட்டையாடுறதுக்கு அவன் மறைஞ்சிருந்து என்ன கொன்றுப்பான் நான் பாக்கலன்னா. இப்ப அவன் உங்கட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு வேட்டைக்காரனோட குணம் என்னன்னா அனிமல்ஸ் மிருகங்களை கொல்றது. அவன் உன்னையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, இப்படி மரத்தை ஆட்டினா அந்த கிளையில இருந்து அவன் கீழே விழுந்துருவான். அப்போ நான் பசி ஆறிடும் அவனை சாப்பிட்டேன்னா. அப்போ உன்னை நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். ஸோ நீ உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, அவனை மட்டும் கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்றதுக்கு கரடி சொல்லும், என்ன சரணடைஞ்ச ஒருத்தனை நான் வந்து எப்படி கைவிடுறது, நான் அதை பண்ண மாட்டேன், அவன் என்னை நம்பி வந்திருக்கான், என் மரத்துல இருக்கான், அவன் இருந்துட்டு போகட்டும், நீ கிளம்பு. அப்ப புலி என்ன பண்ணும், உடனே அந்த வேடன் கிட்ட, வேடனே அந்த கரடி நீ இப்படி ஆட்டி விட்டு தள்ளி விட்டீங்கன்னா நான் பசி ஆத்திக்குவேன், உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீயும் தப்பிச்சு ஓடிடலாம், எனக்கும் நான் பசி ஆறி நானும் கிளம்பி போயிடுவேன், நீ அப்படி பண்றியா அப்படின்னும் நான் பண்றேனே அப்படின்ட்டு ஒரு சுயநலமுள்ள இந்த மனிதன் என்ன பண்ணுவான், ஆட்டி விடுவான். அப்ப கரடி கீழே விழுக போகும். ஆனா கரெக்டா ஒரு கிளைய புடிச்சிடும். கிளைய புடிச்சிட்டு அப்பதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றதா சீதையம்மா சொல்லுவாங்க.
எனக்கு ஒரு துன்பம் இவனால வந்திருக்கு, இந்த வேடன்னால எனக்கு துன்பம் வந்ததே, நான் வேடன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, அவனை நான் தவறாவும் நினைக்கல, நான் செஞ்ச பாவ செயலுக்கு தான் இது ஒரு தண்டனையா வந்திருக்குதுன்னு நான் ஏத்துக்கிறேன். அதே போல எனக்கு துன்பம் கொடுத்த இந்த புலியவோ இல்ல துன்பம் கொடுக்கணும்னு நினைச்ச புலியவோ இல்ல துன்பம் கொடுத்த அந்த மனிதனையோ நான் வந்து திருப்பியும் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கரடி சொல்லும். அதனால நானும் அதை வழியில தான் ஃபாலோ பண்றேன்னு சீதையம்மா சொல்லுவாங்க, தாய் சீதை. அப்ப அனுமன் கேட்டுட்டு, சரி தாயே, நான் ராட்சசியில நான் எதுவும் செய்யல அப்படிம்பாங்க. இது எதுக்காக இந்த கதை சொல்றேன்னா, இந்த பௌதீக உலகத்துல எல்லாருமே இந்த புலி போல சுயநலமாதான் இந்த மனிதன் வேடன் மாதிரியும் இந்த புலி மாதிரியும் தான் இருப்பாங்க. எத்தனை பேர் கரடி மாதிரி இருப்பாங்க. நமக்கு ஒரு துன்பம் வந்துட்டாலே அதுக்கு யாரு காரணம்னு தேடி புடிச்சு அவங்கள சாபம் விட்டு அவங்கள கெட்ட வார்த்தைகளை திட்டி அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு கண்டபடிக்கு பேசி அவங்களோட உறவை முறிச்சுக்கிட்டு வந்துருவோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கறதே இல்லை. ஒரு விஷயம் பண்ணாம தனக்கு திருப்பி ஒரு விஷயம் வராது அப்படிங்கறத யோசிச்சே பாக்குறது. தான் நல்லவன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோமே தவிர, தான் நல்லவனா இருக்கலாம், ஆனா தன் பாவம்னு செஞ்சிருக்கலாமே, போன ஜென்மங்கள்ல பூர்வ ஜென்மங்கள்ல சில பாவங்கள் நான் செஞ்சிருக்கலாமே, அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குமா? இது என்னது காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு சொல்ற மாதிரி, எனக்கு இந்த பாவம் வந்து அதுவா தேடி வருது அப்படின்னா, ஐ மீன் துன்பம் அதுவா தேடி வருதுன்னா, நான் செய்யாம அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த புரிதல் இருந்துச்சுன்னா, எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை நம்ம ஏத்துக்குவோம். நம்ம வீட்டுல திருட்டு போகுதா, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, எது நடந்தாலும் இது எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான் நடக்குது. ஆனா நம்ம பகவானோட பக்தர்களா மாறிட்டோம்னா அந்த நடக்க வேண்டிய விஷயங்களோட அந்த இன்டென்சிட்டி வந்து குறைவா இருக்கும். அந்த ஆழமா பயங்கரமா நடக்கிறது வந்து குறைவா நடக்கும். ஓகேங்களா? பிரபுபாதர் இந்த உதாரணத்தை சொன்னாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். காய்கறி ஒரு தடவை பிரபுபாதர் கட் பண்ணும்போது விரலை கட் பண்ணிக்கிட்டாரு, லேசா கட் ஆயிடுச்சு விரல். அப்ப வந்து ரத்தம் வருது, பக்தர்கள் கேக்குறாங்க, நீங்க இவ்வளவு பெரிய பக்தர் உங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு. அப்ப சொல்றாரு, எனக்கு கையே போயிருக்க வேண்டிய விதியா இருந்திருக்கும், ஆனா பகவானோட அனுகிரகத்தால நான் பண்ற இத்தினூண்டு பக்திக்கு ஒரு பரிமாற்றமா, அன்பு பரிமாற்றமா எனக்கு ஒரு சின்ன காயத்தை தான் ஏற்படுத்தியிருக்காரு. இதே நான் பக்தனா இல்லாம இருந்திருந்தா எனக்கு இந்த கையே போயிருக்கும், ஏன் உயிரே கூட போயிருக்கும்னு சொல்லுவாரு. இந்த மனப்பக்குவத்துல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது பகவான் கொடுக்கறது, நான் பண்ணதுக்கு தான் நமக்கு வருது, அதுவும் சின்னதா தான் வருது, இதை விட மோசமா கூட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் அதிகமா சரணடையணும், அதுக்காக தான் இது ஏற்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம இதோட இந்த இது பதத்தோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா.